சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோவில் குகேஷ்க்கும் வின்சென்ட் கெய்மருக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா பிராக் செஸ் ஃபெஸ்டிவலில் சுற்று 8ல் இருந்து நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ஆட்டத்தோட ஒரு முக்கியமான ஒரு அம்சமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குறுகிய நகர்வுலே வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் வந்து எப்படி இந்த ஆட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா வின்சென்ட் கெய்மர் எப்படி வீழ்த்தினார் அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம வாரம் நம்ம சதுரங்க சாணக்கியன் செஸ் கிளப்பில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்டை பற்றின ஒரு ரிமைண்டர். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த வாரமும் 10ஆம் தேதி வந்து நடக்குது. ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் 9:30 AM. பேரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:45 இல்லை ஒரு 10 o'clock கிட்ட போட்டுரும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 5 rounds ஆஃப் ஸ்விஸ் இருக்கும் உங்களுக்கு. ப்ரைஸஸ் வந்து நம்ம செஸ் செட்ஸ் அண்ட் செஸ் புக்ஸ் வந்து ப்ரைஸாக கொடுத்துட்ருக்கோம். ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ராஃபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யார் வந்து ஹையஸ்ட் கிளப் பாயிண்ட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இப்போது இந்த கேம் பார்க்கலாம். வித் ஒயிட் பீசஸ் குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து D4 ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே ஒரு நிம்சோ இந்தியன் செட்டப் வந்து பார்க்குறோம். ஸோ பிஷப் டு B4 வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா நைட் F3. இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஓப்பனிங் சீரீஸில் நம்ம நிம்சோ இந்தியனை பற்றி பேசும்போது சொல்லியிருப்போம். நைட் F3 வந்து 3 nights வேரியேஷன் சொல்லி இங்கே போட்டிருக்கு. ஸோ பான் டு D6 ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணுறாரு. ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று B6 விளையாடணும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா C5 விளையாடணும். பட் கேமில் வந்து அவர் D6 விளையாடுறாரு. ரொம்ப லீஸ்ட் காமன் பிளேடு மூவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ D6 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குயின் C2 கேசல் பண்ணிடுறாரு வின்சென்ட் கெய்மர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டு G5 பின்னிங் டவுன் த நைட் C6 வந்து டெவலப் பண்ணுறாரு. ஸோ ஜென்ரலாக வந்து இந்த நைட் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா D7க்கு தான் போகும். பட் இவர் வந்து நைட் C6 விளையாடுறாரு. மேபி அவர் வந்து இந்த டெம்டிங்கான மூவ் வந்து இன்வைட் பண்ணுறாரா என்னமோ தெரியல. ஸோ A3 போட்டு பிஷப்க்கு ஒரு கொஷின் மார்க் போடுறாரு. ஓகே, பிஷப்பை வந்து வெட்டிடுறாரு. ஸோ நைட்டை வெட்டிட்டு பிஷப் பேரை வந்து கொடுத்துட்றாரு. ஸோ அதுக்கப்புறம் குயின் இன்ட்டு C3 H6 விளையாடி பிஷப்க்கு ஒரு கொஷின் மார்க் போடுறாரு. பிஷப் டு H4 போயிடுது. இந்த பொசிஷனில் கூட ரொம்ப காமனான மூவ் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து ஒரு 21 கேம் வந்து இங்கே பான் டு G5 ஆடிருக்காங்க. இந்த அக்ரெசிவான இந்த பிஷப் போஸ்ட்டு ஒரு கொஷின் மார்க் போடுறது. இங்கே வந்து நீங்கள் பிஷப் G3 தான் விளையாடணும். இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக பார்த்த ப்ரக் கேமில் ப்ரக் வந்து நைட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. நைட் இன்ட்டு G5. சப்போஸ் இந்த லைன் நீங்கள் போனீங்க அப்படின்னா இது வந்து பிளாக்கு தான் ஃபேவரபுளாக இருக்கும். இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு பெரிய அட்டாக் வந்து உங்களால் கொண்டு வர முடியாது. பிளாக்கால் வந்து கன்சல்டேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு பிளாக் வந்து கிங் G7 விளையாடலாம். அப்படி இல்லைனா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவான நைட் E4 கூட கன்சிடர் பண்ணலாம். பட் கேமில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரூக் E8 விளையாடுறாரு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மெயின் மூவ் தான். இந்த மூவ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குகேஷ் பண்ண 10வது மூவ் வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. இதுதான் வந்து குகேஷ் கிட்ட மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ப்ளஸ் பாயிண்ட் அல்லது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ரொம்ப அக்ரெசிவாக விளையாடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பார். ஸோ கேசல் வந்து பார்த்திங்கன்னா குயின் சைட் வந்து பண்ணிவிட்டு அட்டாக் தயாராகிறாரு கிங் சைடில். ஸோ பிஷப் D7 போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா E3க்கு அப்புறம் E5 ஜஸ்ட்டு சென்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. குயின் C2 வச்சிடுறாரு. குயின் C2 வச்சதுக்கப்புறம் A6 B5 அந்த மாதிரி வந்து அவர் அட்வான்ஸ் பண்ணி குயின் சைடு வந்து பிரேக் பண்ணலாம் அப்படிங்கிறது அவரோட ஐடியா. ஸோ பிஷப் டெவலப் பண்ணுறாரு. பிஷப் டெவலப் பண்ணியதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா பான் G5 விளையாடுறாரு. ஏன்னா ரொம்ப நேரமாக வந்து இந்த பின் வந்து ரொம்ப அநாயகமாக இருக்கும். ஸோ அந்த காரணத்தில் வந்து பான் டு G5 விளையாடுறாரு. பட் பெட்டர் சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பிளாக் வந்து ரூக் டு B8 வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா பான் டு B5 கன்சிடர் பண்ணலாம். அதாவது கோயிங் வித் த பிளான் A6 அண்ட் தென் B5 ஜஸ்ட்டு பொசிஷனை வந்து ஓப்பன் பண்ணி ரூக்கை வந்து ஆக்குபை பண்ணுறது தான். லைக் நைட் டு A5 அண்ட் தென் இது மாதிரிலாம் வரலாம். லைக் C4 இமீடியட்டாக வர முடியாது. பட் ஜஸ்ட் பிளான் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ ஈஸியாக குயின் சைடில் அவர் வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ண முடியும். ப்ளஸ் குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பான்ஸ்லாம் வந்து மூவ் பண்ணியிருக்கிறதுனால நிறைய ஹோல்ஸும் இருக்குது. ஸோ அதனால் டிபிக்கல் அட்டாக்கிங் பிளான் ஃபார் பிளாக் எதர் டு ப்ளே பான் டு B5 அப்படி இல்லை ரூக் B8 அண்ட் தென் ப்ளே பான் B5. ஆனால் இவர் ஏன் இந்த இடத்துல நம்ம அதிகப்படியான விளக்கம் இங்கே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே G5 வந்து அந்தளவுக்கு சரியான நகர்வாக இல்லை. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து குகேஷ்க்கு வந்து ஃபேவரபுளாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஈவன் நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் E4 கூட கன்சிடர் பண்ணலாம். பட் அவர் வந்து G5 விளையாடுறாரு. ஸோ G5க்கு குகேஷ் வந்து இந்த பிஷப்பை மூவ் பண்ணுறதுக்கு பதில் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னா D/E5 ரியாக்ட் பண்ணுறாரு. ஸோ ஏன்னா இந்த நிலையில் வந்து நீங்கள் G5ல ஓப்பன் பண்ணுறது அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனமாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த காரணத்தினால அவர் என்ன பண்ணுறாரு நைட் இன்ட்டு E5 விளையாடுறாரு. ஏன்னா அந்த கவுண்டர் அட்டாக் ரெஸ்பாண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ நைட் இன்ட்டு E5 அதே மாதிரி இந்த பொசிஷனில் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு எரர் அப்படின்னு சொல்லலாம். ரூக் டேக்ஸ் E5. ஸோ ரூக் டேக்ஸ் E5 வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக் ஆர் இன்னக்யூரசி எப்படி வேணால் வச்சுக்கலாம்.
இது ஏன் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கான எரர் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, இந்த பொசிஷனில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறதுக்கு நினைக்கிறீங்க அப்படின்னா, G5ல ஓப்பன் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ அப்போ ரூக் இங்கே வரும்போது நமக்கு F4 வந்து நேச்சுரலாக இப்போ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே புரியும் அது F4 விளையாடிடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரராக இருக்குது. அதர்வைஸ் நீங்கள் என்ன ஆடலாம் அப்படிங்கிறீங்கன்னா சிம்பிளாக D இன்ட்டு E5 விளையாடலாம். நமக்கு இந்த பிஷப் வந்து இங்கே இந்த ரூக்கோட எக்ஸ்டீரியருக்கு பற்றி கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா உங்கள் பிஷப் அட்டாக்ல இருக்குது. ஸோ பிஷப்பை நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் குயினை வந்து அவங்க அந்த எக்ஸ்டீரியர் வந்து எடுத்துக்கலாம். இது ஒன்று. அல்லது இந்த நைட்டை வெட்டுறதுக்கு போல G இன்ட்டு H4 விளையாடலாம். பட் தென் நம்ம வந்து நைட் இன்ட்டு E7 குயின் இன்ட்டு D7. ஸோ ஸ்ட்ரக்சர் ரூயின் ஆயிருக்கு. ஆப்வியஸ்லி ஒயிட் கேன் ஈஸிலி அட்டாக் த கிங். அந்த காரணத்தினால தான் இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் E5 ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமையாக மாறி இருக்கு பிளாக்கு. ஸோ 15வது மூவ் தான். அடுத்த ஒரு 7-8 மூவில் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து முடிய போகுது எப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ பான் டு F4 அண்ட் தென் ரூக் C5. ஸோ ரொம்ப ஆக்டிவான ஒரு போஸ்ட் வந்து ட்ரை பண்ணுறாரு. ஸோ தட் B5 வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ரூக்கை லிஃப்ட் பண்ணிட்டோம், நம்ம ஏன் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். பான் டு B4 போயிட்டு இங்கெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லி அவர் வந்து பின்னாடி தள்ள பார்க்குறாரு. பட் ரூக் வந்து திரும்பவும் ஆக்டிவான ஸ்கொயரான C6 போயிடுது. இங்கே கூட வந்து G இன்ட்டு H4 B இன்ட்டு C5 D இன்ட்டு C5 இந்த லைன் கூட கன்சிடர் பண்ணலாம். பட் F இன்ட்டு ரூக் டு C6 போனதுனால குகேஷ் வந்து ஹாப்பியாக வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணுறாரு. ஃபைலை ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா நைட் டு G4 போய்ட்றாரு. இந்த பிஷப் வந்து ஒரு பின்னில் போட்டு விட்றாரு. இப்போ இந்த பிஷப் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்கன்னா குயினால் நம்ம வெட்டிடலாம் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே நைட் எக்ஸ் E3யும் ஒரு த்ரெட்டும் கூட. அது மட்டும் இல்லாமல் நைட் எக்ஸ் E3க்கு அப்புறம் இங்கே C5லையும் C4லையும் பிரச்சனை வரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து இது பண்ணலாம்னா ஃபஸ்ட் அவர் என்ன பண்ணுறாரு, பிஷப் H7 செக் கொடுக்குறாரு. செக் கொடுத்த உடனே கிங் F8 போயிடுது. கிங் F8 போனதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் இங்கே மட்டும் ஃபோர்க் பண்ணுறீங்க, நான் இன்னொரு ரூக்கையும் கொடுக்குறேன், வேணும்னா அதையும் சேர்த்து ஃபோர்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரூக்கை வந்து இங்கே வைக்கிறாரு. ரொம்ப ரொம்ப சூப்பரான மூவ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு காம்பினேஷனுக்கு ஒரு ஃபஸ்ட்டு மூவ் அப்படின்னு சொல்லலாம். ரூக் H7. இங்கே வந்து குயினை வந்து அவர் E7ல் போட்டு F7 வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. பட் இங்கே குகேஷ் வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவ் வந்து பண்ணுறாரு. இங்கே எதுக்காக நைட்டை வந்து இங்கே மூவ் பண்ணாரோ, எதுக்காக மூவ் பண்ணார்னா இந்த பிஷப்பை பின்னில் போகிறதுக்கு மூவ் பண்ணார். ப்ரில்லியண்ட்டான மூவ் என்ன அப்படின்னா இந்த பிஷப்பை வச்சுக்கி அப்படின்னு சொல்லி அவர் அழகாக பானை வந்து மேலே புஷ் பண்ணுறாரு. ஸோ பான் டு G6 இஸ் அ ப்ரில்லியன்ட் மூவ். ஏன் ப்ரில்லியன்ட் மூவ் அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்வியஸாக இதை வந்து வெட்ட முடியாது. ரூக் டேக்ஸ் F7 செக் இந்த மாதிரி ரொம்ப சீரியஸான பிளண்டர் ஆகிடும். ஸோ அவர் F6 போட்டு பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ண பார்க்குறாரு. பொசிஷனை க்ளோஸ் பண்ண உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா சிம்பிளாக வந்து H3, ஏன்னாப்பா இவ்வளோ நேரமாக இங்கே இருக்குது, ஃபோர்க் பண்ண மாட்டியா, சரி ஓகே இப்போயாவது பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாரு. ஸோ H3 விளையாடுறதுக்கப்புறம் இல்லை என்னால் ஃபோர்க் பண்ண முடியாது அப்படின்றத உணர்ந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பானை வந்து D5 புஷ் பண்ணி நான் வந்து குயின் அட்டாக் பண்ண போகிறேன், ரூக் இன்ட்டு C4 விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நிலையில் ரொம்ப டெம்ப்டிங்கான மூவ் அல்லது வந்து நேச்சுரலாக மூவ் நைட் எக்ஸ் E3 நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா இது ஒரு பார்க்குறதுக்கு நல்ல மூவ். ஏன்னா இன்ஜினில் இது கூட ஒரு நல்ல மூவாக தான் காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவர் விளையாட மூவோட இது கூட பெட்டர் மூவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ரூக் DE1 விளையாட முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து குயினை வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் we can play rook takes E7, king takes E7 and then rook takes F6, கேம் ஓவர். ஸோ ஏன் கேம் ஓவர் அப்படின்னா, ஓகே இப்போ வந்து நம்ம நைட் அண்டர் அட்டாக்ல இருக்குது. ஸோ மேபி ரூக் இன்ட்டு C4 நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா ரூக் F4 நமக்கு வந்து டிஸ்கவர் செக் அண்ட் தென் த ரூக் இஸ் லூசிங். ஸோ ஏன்னா ரூக்குக்கு பாதுகாப்பு கிடையாது. சரி ஓகே அந்த பிரச்சனை இருக்கா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நைட்டை வந்து மூவ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நைட் எங்கே போகுது, எக்ஸாம்பிள் உங்களுக்கு நிறையா ஸ்கொயர்ஸ் இருக்குது நைட் போகிறதுக்கு. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம வந்த இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரூக் F7 செக் இருக்குது. ரூக் F7 செக்கு. இப்போ வந்து கிங் வந்து பார்த்திங்கன்னா E8 மட்டும்தான் போக முடியும். கீழே வந்தீங்கன்னா செக்மேட் ஆகிடுவீங்க. ஸோ கிங் E8 போகிற போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரூக் E7 செக் கொடுக்கலாம். கிங்கை வந்து D8க்கு ஃபோர்ஸ் பண்ணுறோம். F8 போனீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு பான் டு G6 வச்சு ஒரு சூப்பரான ஒரு பான் வச்சு செக்மேட் பண்ணிடலாம். இப்படி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து வின்னிங் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்குது. அந்த காரணத்தினால தான் இங்கே நைட் இன்ட்டு E3 கூட ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ அதனால் அவர் ட்ரை பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து D5. ஸோ தட் நம்ம வந்து குயினை ஏன்னா கிங்கு மேலே நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ H இன்ட்டு G4 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு C4. ரூக் இன்ட்டு C4க்கு குயினால் அந்த ரூக்கை கூட ஓகேங்களா. ஸோ வெட்டுறதுனால வெட்டலாம், ஆனால் அதை பற்றி அவர் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. குகேஷ் வந்து அந்த காம்பினேஷனை ஃபினிஷ் பண்ணுறாரு. ரூக் டெக்ஸ் F6 செக்கு, கிங் E8 ஃபோர்சிங் மூவ், அல்லது நீங்கள் வந்து குயினை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கிங்கை மூவ் பண்ணுறாரு. கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் பான் டு G7. ஸோ பான் டு G7க்கு அப்புறம் அவர் ஹாப்பியாக வந்து ரூக்கால் வந்து குயினை வெட்டினாலும் கூட பிரச்சனை என்ன அப்படின்னா அவர் சிம்பிளாக வந்து பிஷப் டெக்ஸ் C2 விளையாடி கேம் என்னோட கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவர் வந்து ஃபைனலாக அந்த ஸ்ட்ராங்கான பாஸ் பானை வந்து வெட்டினா கூட இங்கே திரும்ப பிஷப் G7 செக் வச்ச உடனே 27வது மூலம் ஒரு சூப்பரான ஒரு மினியேச்சர் வந்து இங்கே உருவாக்கியிருக்காரு. ஏன்னா இங்கே வின்சென்ட் கெய்மர் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு.
வின்சென்ட் கெய்மர் ஏதோ ஒரு பிளேயர் கிடையாது. ஆக்சுவலா அவரோட ரேட்டிங் நீங்க பார்த்தாலே தெரியும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் அவரு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் ஒரு 22 மூவ்க்குள்ள, அதாவது 20 மூவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதனால தான் அந்த தம்ப்நெயில் வந்து நம்ம அந்த மாதிரி வச்சிருக்கோம். பட் இங்கே ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த ஒரு கேள்வி. ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் எனி கிங் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவரிஸ் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிங்கை மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா சிம்பிளாக டபுள் செக்மேட் இருக்குது. ஸோ அதனால் கிங்கை நம்ம மூவே பண்ண முடியாது. அல்லது நம்ம மேலே வரோம் அப்படின்னு சொன்னாக்கா, இங்கே இந்த பொசிஷன்லையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிங்கோட எஸ்கேப் ஸ்கொயர்ஸ் நிறைய கட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த பிஷப் எக்ஸ்ரே இருக்குது, லைட் ஸ்கொயர் ஆல்ரெடி கண்ட்ரோல் இருக்குது. ஸோ சிம்பிளாக ரூக் A6 விளையாடலாம். இந்த நேரத்தில் நம்ம குயினை கூட வெட்ட வேண்டியது கிடையாது. நீங்கள் குயினால் பிளாக் தான் பண்ண முடியும். ஆக்சுவலாக டிலே த மேட். ஸோ பிஷப் F6 அண்ட் தென் ரூக் டேக்ஸ், பிஷப் பிளாக்ஸ் அண்ட் தென் ரூக் டேக்ஸ் அகெயின் செக்மேட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான செக்மேட்ஸ் இங்கே இருக்குது. அல்லது நம்ம வந்து இந்த பிஷப் தானே செக் கொடுக்குது, நம்ம வெட்டிட்டு நான் அதை ஹோல்ட் பண்ண முடியுமா பார்த்தா, இந்த எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோல் ரூக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பா இருக்கீங்க. ஸோ இது வந்து ஈஸியான ஒரு கன்வர்ஷன் தான். பட் கேம் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கேம் வந்து இங்கே உருவாக்கியிருக்காரு. பட் நம்ம இப்போ வந்து ஸ்டாண்டிங்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லா வீடியோவும் நான் பண்ணணும்னு நினைப்பேன், பட் மறந்துட்டேன். ஸோ எல்லா வீடியோவுமே கொஞ்சம் லென்த்தாக இருந்தது. இந்த டைம் வந்து நம்ம போடுற வீடியோ இது மட்டும் தான் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தது. இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டிங்ஸ் வந்து நம்ம வந்து குயிக்காக பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நம்ம chess.comோட அவங்களுடைய ஹோம் பேஜ் ஆர் ஈவென்ட் பேஜ் போனோம் அப்படின்னா அவங்களுக்கு கிளியராக போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டிங்ஸு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நொதிர்பேக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இது. அவரை பிடிக்கவே முடியாது இனிமேல். அவர் 6 பாயிண்டில் இருக்கிறாரு. அதாவது 8 சுற்றுக்கு அப்புறம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாய் தே வான் நுக்யான் அப்படின்ற ஒரு கிராண்ட் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 4.5 இருக்கார். அடுத்து மக்சூதில் 4.5. ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா 4.5 இருக்கிறாரு. ஏன்னா அவருமே 2 லாஸ் சஃபர் ஆகிருக்காரு. பின்ன அதுக்கப்புறம் டேவிட் நவாரா 4 பாயிண்ட், ரிச்சர்ட் ராப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட், குகேஷும் 4 பாயிண்ட்டு. இதில் அவரும் 2 லாஸ் சஃபர் ஆகிருக்காரு. பட் 2 வின்ஸ் மட்டும்தான். ஸோ ப்ரக் வந்து 3 கேம் வின் பண்ணதுனால அவர் 4.5 இருக்கிறாரு. அடுத்து மத்தாயஸ் பார்த்தல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு லாஸ், 3 கேம்ஸ் வந்து கிட்ட லாஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு டோட்டல் பாயிண்ட்ஸ் 3. வின்சென்ட் கெய்மர் வந்து பார்த்திங்கன்னா 3 லாஸஸ், அவருக்கும் 3 பாயிண்ட்ஸ். கடைசியில் இருக்கிறது விதித் சந்தோஷ் குஜராத்தி. ஸோ ரொம்ப நல்ல டோர்னமெண்ட் கிடையாது அவருக்கு. மோஸ்ட்லி அவர் ட்ரா தான் பண்ணியிருக்காரு. பட் 3 லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம 2700 அந்த இதில் நம்ம வந்து பார்ப்போம் இல்லைங்களா? அதில் பார்க்கும்போது இப்போ ஆக்சுவலாக லைவ்னு இருக்கிறது தே ஆர் பிளேயிங் த கேம். அதனால் லைவ் இங்கே போட்டிருக்காங்க. இந்த ஷென்ஜன் மாஸ்டர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம அர்ஜுனோட கேம் கூட ஒரு கேம் போட்டிருந்தோம் இல்லைங்களா? இப்போதைக்கு யார் நம்பர் 1 இந்தியாவில் நம்பர் 1 அப்படின்னு சொன்னாக்கா அர்ஜுன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்காரு. 2753 ரேட்டிங் வச்சுருக்காரு. இப்போ நடந்துக்கிட்டு இருக்க கேம் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ பார்த்தா தான் தெரியும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ப்ரக்கோட ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 2748 இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் சாருக்கு கீழே இருக்கார். மற்ற 2 பேரோட ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகிடுச்சு. ஏன்னா குகேஷ் 2 லாஸ் சஃபர் ஆகிட்டார். எஸ்பெஷலி விதித்தோட ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஃபாலோ ஆகிருக்கு. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவர் அந்த 3 லாஸ்ட்னால உங்களுக்கு பார்த்திங்கன்னா 18 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18 ரேட்டிங் வந்து குறைஞ்சிருக்கு. இது ரொம்ப பெரிய ஒரு லாஸ் அவருக்கு. பட் ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான், இட் டசன்ட் மேட்டர். இன்னொரு பெரிய டோர்னமெண்ட் வந்து விளையாடி நல்லா ஸ்ட்ராங்காக விளையாடும் போது அவருக்கு திரும்ப வந்து இந்த ரேட்டிங் வந்து கூட்டிடும். அதேமாதிரி நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்த வின்சென்ட் கெய்மரும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இங்கே வந்து ரேட்டிங்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்கிறாரு. குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அந்த 2 வின்னுனால சமாளிச்சிட்டாரு. அதேமாதிரி ப்ரக் வந்து 3 வின்னுனால திரும்ப அவர் இழந்த ரேட்டிங்கை திரும்ப அவர் கைப்பற்றிட்டார். ஸோ இது வந்து அப்படியே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு 6 மந்த்ஸ் டைமில் யார் அந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர் அல்லது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேண்டிடேட்ஸ்க்கு அப்புறம் யார் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.